ஹலோ மீடியா கிரிக்ஸிப் ஸ்குவாட் உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, ஆப்கானிஸ்தான் டூர் ஆஃப் இந்தியா 2024 இந்த மாசம் பாத்தீங்க அப்படின்னா நடக்க போகுது. எஸ், ஆப்கானிஸ்தான் இந்தியாவுக்கு ஒரு T20 சீரிஸ் ஆட வர்றாங்க. வர ஜனவரி 11ஆம் தேதி முதல் மேட்ச் ஆடுறாங்க, ஜனவரி 14ஆம் தேதி ரெண்டாவது மேட்ச் ஆடுறாங்க, ஜனவரி 17ஆம் தேதி மூணாவது மேட்ச் ஆடுறாங்க. 3 மேட்ச் கொண்ட இந்த T20 சீரிஸ் தான் இந்தியாவோட கடைசி T20 சீரிஸ், T20 வேர்ல்டு கப் 2024க்கு முன்னாடி. ஸோ ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டடா இந்த ஒரு T20 சீரிஸ் பார்க்கப்படுது. பிகாஸ் T20 வேர்ல்டு கப்புக்கு என்ன ஸ்குவாட் இருக்கோ அப்படின்லாம் நிறைய குழப்பங்கள் போய்கிட்டு இருக்கிறப்போ இந்த T20 சீரிஸ் எல்லாத்துக்கும் ஒரு ஐ ஓப்பனரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். நேத்தே BCCI மீட்டிங் போட்டு முடிச்சிட்டாங்க. மேபி இன்னைக்கு ஈவினிங் ஸ்குவாட் ரிலீஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு இந்த சீரிஸுக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம 15 ப்ராபபிள் ஸ்குவாட் ஃபார் இந்தியா இந்த ஆப்கானிஸ்தான் சீரிஸுக்காக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சேன். அதுக்கான வீடியோவா தான் இது இருக்க போகுது. ஸ்குவாட் பத்தி பேசுறதுக்கு முன்னாடி ஒரு சில அனௌன்ஸ்மெண்ட்ஸ் நான் சொல்லிடுறேன். ஹர்திக் பாண்டியா, சூரியகுமார் யாதவ், ருத்ரா ஜெய்க்வாட் இவங்க 3 பேருமே இன்ஜுரியில இருக்கிறதுனால இந்த சீரிஸுக்கு ஏதோ ஒரு புது கேப்டனை தான் நம்ம பார்க்க போறோம். அது மேபி ரோஹித் சர்மாவா இருக்கலாம், எய்தர் சுக்மன் கில்லா இருக்கலாம். அதுக்கு அடுத்தபடியா விராட் கோலி இன்னும் T20க்கு கம்பேக் கொடுப்பாரா மாட்டாராங்கிற ஒரு குழப்பம் போய்கிட்டே இருக்கு. ஸோ அதனால மேபி இந்த ஒரு சீரிஸும் விராட் கோலியை ரெஸ்ட் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. பிகாஸ் இங்கிலாந்து டெஸ்ட் சீரிஸ் இருக்கிறதுனால ஒர்க் லோட் அதிகமாக ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இதை தாண்டி சஞ்சு சாம்சனோட கம்பேக்கை இந்த T20 சீரிஸ்ல எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. பிகாஸ் ரீசெண்டா ODIல அவர் நல்லா பண்ணியிருக்காரு. அகைன் T20 வேர்ல்டு கப் இயர் அப்படிங்கிறதுனால சஞ்சு சாம்சனோட கம்பேக் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கப்படுது. அதுக்கு அடுத்தபடியா பும்ரா அண்ட் சிராஜையும் இந்த T20 சீரிஸ்ல இருந்து ரெஸ்ட் பண்றாங்க. பிகாஸ் இங்கிலாண்டோட டெஸ்ட் சீரிஸ் நடக்க போறதுனால அகைன் ஒர்க் லோட் மேனேஜ்மெண்ட் அவங்களுக்கும் அதிகமா இருக்கும் அப்படிங்கிற காரணத்தினால இப்போ உங்களுக்கு கிளியரா ஒரு சில விஷயங்கள் புரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ நம்ம ஸ்குவாட் பத்தி பேசலாம். ரோஹித் சர்மா கேப்டன், சுக்மன் கில், இஷான் கிஷன், யசஸ்வி ஜெய்ஸ்வால், திலக் வர்மா, ரிங்கு சிங், ஜித்தேஷ் சர்மா விக்கெட் கீப்பர், சஞ்சு சாம்சன் விக்கெட் கீப்பர், வாஷிங்டன் சுந்தர், ரவீந்திர ஜடேஜா, ரவி பிஷ்னாய், ஹர்ஷ்தீப் சிங், தீபக் சகார், ஆவேஸ் கான், முகேஷ் குமார். இதுதான் பாத்தீங்க அப்படின்னா மேபி இந்தியாவோட ப்ராபபிள் 15 மேன் ஸ்குவாடா இருக்கும். இதை தாண்டி அக்ஷர் பட்டேல், பிரசித் கிருஷ்ணா இவங்க 2 பேரு கூட இதுல இன்க்ளூட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. பட் ஆனா இதுதான் 15 பேர் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நினைக்கிறேன். ஓகே, இப்போ மேபி உங்க எல்லாருக்கும் இன்னொரு டவுட் இருக்கலாம். ப்ரோ, KL ராகுல், ஸ்ரேயஸ் ஐயர்லாம் இருக்காங்களே, அப்ப அவங்களுக்குலாம் வாய்ப்பு கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு. KL ராகுல் பாத்தீங்க அப்படின்னா T20ல இதுக்கப்புறம் நோட் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது தெரியல. பிகாஸ் அவரை 2 ஃபார்மேட்ல கரெக்டா விளையாட வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிருக்காங்க, ODI அண்ட் டெஸ்ட். அதனால பாத்தீங்க அப்படின்னா டெஃபினெட்லி அவர் அங்கிட்டு தான் போவாரு. T20 சைடு அவருக்கான இடம் எனக்கு தெரிஞ்சு இல்ல. அதுக்கு அடுத்தபடியா ஸ்ரேயஸ் ஐயர் நல்லா விளையாண்டுருக்காரு T20 அப்படிங்கிறதுனால மேபி அவரை கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். பட் அகைன் ஒரு விஷயம், ஒர்க் லோட் அப்படிங்கிறது அவருக்கும் அதிகம். பிகாஸ் அடுத்து அந்த இங்கிலாந்து சீரிஸ் வருது, IPL இருக்கு, T20 வேர்ல்டு கப் இருக்கு அப்படிங்கிறதுனால அந்த ஒர்க் லோட் மேனேஜ்மெண்ட்ங்கிறது ரொம்ப அதிகம். ஸோ அதனால மேபி அவரை ரெஸ்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நியூஸ் போயிட்டு இருக்கு. அண்ட் இதை தாண்டி ஒரு யங் டீமை ரெடி பண்ணணும் அடுத்த செட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டாங்க. ஸோ ஆப்வியஸ்லி இந்த ஒரு டீமோட தான் போறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ நீங்க உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இஃப் யூ லைக் த வீடியோ ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக்ஸிப் சேனல். தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க, நிறைய நல்ல வீடியோஸ் உங்களை நோக்கி வந்துகிட்டே இருக்கு. நீங்கள் ஒரு இன்ஜினியரிங் இல்லை டிப்ளமோ ஸ்டூடெண்ட்டாக இருந்து உங்களுக்கு ஐடிக்குள்ளே போகிறது மிகப்பெரிய ட்ரீமாக இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ட்ரீமை நினைவாக்கவே ராஜலட்சுமி எட்வர்ட்ஸ்லேருந்து பைத்தான், ஜாவா, டேட்டா சயின்ஸ், ஃபினான்ஸ் மாதிரி மார்க்கெட்டிங் டிமாண்ட் கோர்சஸ் நடத்துகிறாங்க. ஆல்ரெடி 500+ ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே படித்து செமையான ஜாப்ல இருக்காங்க. 30+ இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பர்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ரீஜனல் லாங்குவேஜ் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் கூட பார்த்தீங்கன்னா சொல்லித்தராங்க. வீக்கெண்ட் கிளாஸஸ் இருக்குது, லைவ் ஆன்லைன் கிளாஸஸ் இருக்குது, ரெக்கார்ட் அண்ட் ப்ரீ ரெக்கார்ட் செஷன்ஸ் இருக்குது, ப்ராக்டிக்கல் ஹேண்ட்லிங்காக இது எல்லாத்தையுமே சொல்லித்தராங்க. ரெஸ்யூம் எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கிறதுல இருந்து சாஃப்ட் ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணி இன்டர்வியூ ப்ராசஸ் வரைக்கும் எல்லாத்துக்குமே உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா அசிஸ்டன்ஸ் கொடுக்குறாங்க. அஃபோர்டபுள் பிரைஸ்ல வித் 0 காஸ்ட் EMIல உங்களுக்கு பாத்தீங்கன்னா இதை சொல்லி தராங்க. 100% பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்கு. பிகாஸ் 500+ கம்பெனிஸோட இவங்களோட டைப் இருக்கு. ஸோ உங்களோட கெரியரை லிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணுங்க அண்ட் கெரியரை லிஃப்ட் பண்ணுங்க.